ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அமரர் பெருமான். அண்ணல் அமரர் பெருமானை என்று பெரியாழ்வார், எம்பெருமான் தன்னுடைய மேன்மை தோன்ற நித்தியசூரிகளுக்கு தலைவனாக வைகுந்தத்தில் இருக்கிறான். அவனே தன்னுடைய எளிமை தோன்ற ஆயர்களுக்கு தலைவனாக கண்ணனாக அவதரித்தான் என்கிறார். அண்டத்து அமரர் பெருமான் வண்டொத்து இருண்ட குழல்வாராய் என்று பெரியாழ்வார் யசோதை பாவனையில் கண்ணனுடைய குழலை வார காக்கையை அழைக்கிறார். நித்தியசூரிகளின் இருப்புக்கு காரணமாக இருப்பவன் எம்பெருமான். அவனே கண்ணனாக அவதரித்திருக்கிறான். அவனுடைய வண்டு போன்று கருத்த குழலழகை வர்ணிக்கிறார். அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை என்று பெரியாழ்வார் கண்ணன் கோவர்தன மலையை ஏந்தியமை பற்றி கூறுகிறார். இந்திரன் கல்மழை பொழிந்தபோது ஆயர்களையும் ஆனிரைகளையும் காப்பதற்காக கண்ணன் கோவர்தன மலையை தூக்கி குடையாக பிடித்தான். எவருடைய உதவியும் இல்லாமல் தானே 7 நாட்களுக்கு மலையை ஏந்தியிருந்தான் என்கிறார். அண்டத்து அமரர் பெருமான் ஆழியான் என்று என் மகளை என்று பெரியாழ்வார் கண்ணனை மணந்த ஒரு பெண்ணின் தாயாக பேசுகிறார். கண்ணன் வைகுந்தத்தில் நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருப்பவன் என்றும் சக்கரத்தை ஏந்தியிருப்பவன் என்றும் பெருமையை பெற்றவன். அந்த பெருமையால் வந்த தானே உயர்ந்தவன் என்ற செருக்கால் என் மகளை குறை சொல்லி பழிப்பானோ என்று மகளின் தாயுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். அமரர் பெருமானை கண்டு என்று பராங்குச நாயகியாக நம்மாழ்வார் எம்பெருமானிடம் குயிலை தூதுவிடுகிறார். குயிலிடம் சக்கரத்தை ஏந்திய அழகிய கைகளை உடைய நித்தியசூரிகளை நிர்வகிப்பவன் எம்பெருமான். அவன் திருவண்வண்டூர் என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவனிடம் சென்று அவன் பிரிவால் வருந்தும் என்னுடைய நிலையை சொல்லி அவனிடமிருந்து மறுவார்த்தை வாங்கி வாருங்கள் என்று வேண்டுகிறார். அமரர் பெருமான் அடியேனே என்று நம்மாழ்வார் நித்தியசூரிகளுக்கு தலைவனான சர்வேஸ்வரனுக்கு நித்திய கைங்கரியம் செய்ய பெற்றேன், அவனால் அங்கீகரிக்கப்பட்டேன் என்கிறார். அண்டவாணன் அமரர் பெருமானையே என்கிறார் நம்மாழ்வார். இதை சுவாமி நம்பிள்ளை எம்பெருமான் பரமபத நிலையனாயிருந்து நித்தியசூரிகளுக்கு இன்பமான அனுபவத்தை கொடுக்கிறான். அவனே திருக்கண்ணபுரத்தில் இவ்வுலகிற்கும் தலைவனாக எழுந்தருளி இருக்கிறான். அவனை மலர்களை கொண்டு வழிபடுங்கள் என்று ஆழ்வார் உபதேசிப்பதாக விளக்குகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.